Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் ஊறுகாய் தான் फ्रेंड्स பார்க்க போறோம். சின்ன நெல்லிக்காய். இது வந்து நான் ஏற்கனவே வேக வச்சு எடுத்துட்டேன் फ्रेंड्स. இப்போ வந்து கடாயில வந்து கடுகு வெந்தயம் பாத்தீங்கன்னா மிக்ஸில அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான் பாருங்க. அது வந்து லைட்டா பொன்னிறமா வறுத்துட்டு மிக்ஸில அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமா அப்பதான் டேஸ்டா இருக்கும். நல்லெண்ணெய் தான் फ्रेंड्स ஊத்தி இருக்கேன் பாருங்க. நல்லெண்ணெயில தான் வந்து ஊறுகாய் நல்லா இருக்கும். கொஞ்சோண்டு கடுகு பாருங்க கொஞ்ச நேரம் அப்படியே நீங்க வந்து கலரி விடுங்க. லைட்டா சால்ட் வெந்தயமும் கடுகும் மிக்ஸில போட்டு அரைச்சி வச்சிருங்க. பாத்தீங்கன்னா தனி மிளகாய் தூள் பார்க்கும்போது எப்படி இருக்கு பார்த்தீங்களா? எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் நான் ஊறுகாய் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சிம்பிள். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெல்லிக்காய் வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் கடுகு தனி மிளகாத்தூள் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேவைக்கான உப்பு இது மட்டும் தான் நமக்கு தேவை. இவ்வளோ எண்ணெய் இதுக்கு மிதங்குது. ஆனால் பாருங்கள் 2 நாள் எனக்கே அப்படியே ட்ரை ஆகிடும் அந்த எண்ணெய்லாம். பார்க்கும்போதே நாக்கு அப்படியே ஊறுது ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். கலராக இருக்கா, நல்லா இருக்குது. இது வரைக்கும் நான் செகண்ட் டைம் தேர்ட் டைம் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெல்லிக்காய் ஊறுகாய் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க.